ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நான் வீடியோ சேனல் பார்க்க போக சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் மூட் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க வரும். ஓகேங்களா, ஸ்லிப் மூட்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் மெசேஜ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது வரும். ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வராது. ஓகேங்களா, அது எப்படி ஆன் பண்ணுறது, ஸ்லிப் மூட் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதில் எப்போ சேனல் நீங்கள் புதுசாக அந்த மாதிரி அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் ஷேர் பண்ணி கூட பிடிச்சி நல்லா ஆளில் போட்டுருங்க. ஓகேங்களா, ஸ்லிப் மூட் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உள்ளே வந்துங்க. உள்ளே வந்து பார்த்து மேலே த்ரெட் பண்ணிருக்கும். அது த்ரெட் பண்ண கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஜஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணும்போது ஸ்லிப் மூட்னு இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி ஸ்லிப் மூட்னு அப்படியே இருக்கும். செட் டைம் அண்ட் எண்ட் டைம்னு இருக்கும். நீங்கள் நீங்கள் தூங்கும்போதுனா வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ என்ன டைமிங் எப்போ தான் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை ஆன் பண்ணால் என்ன ஆகுன்னு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் உங்களுக்கு வர மெசேஜ் இன்ஸ்டாகிராம் கால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வரும். அதை பார்த்தா நோட்டிஃபிகேஷனில், அதாவது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பார்த்தா ஹோம் பேஜில் நெட் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஹோம் பேஜ் வர மாதிரிலாம் வராது. நீங்கள் ஆப் உள்ளே வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணியிருக்காங்க, யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தா காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் மூட் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதாவது பார்த்தோன்னா அவங்க ஆக்டிவ் இல்லை, இப்போ ஸ்லிப் மூட் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் லோகோக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு மாதிரி வானவில் மாதிரி காட்டும். ஓகேங்களா, அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா உங்களுடைய இமேஜுக்கு அதாவது லோகோக்கு கீழே பார்த்தா காட்டும். ஓகேங்களா, அது எப்படி ஆன் பண்ணுறது ஸ்லிப் மூட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, இதான் ரீசனு எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இங்கே பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ஆன் ஆப்ஷன் ஜஸ்ட்டு ஸ்லிப் மூட் ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணே பார்த்தோன்னா இங்கே டைம் இருக்கும். ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம்ன்ட்டு நீங்கள் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு 9 o'clock இருக்கீங்களா, நீங்கள் காலையில் மார்னிங் பார்த்தோன்னா ஒரு 7:30 8:30 பார்த்தோன்னா ஸ்லிப் மூட் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா எனபிள் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னா ஆஃப் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஸோ செட் டைம் கொஞ்சம் செட் டைம் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டைம் செட் பண்ணுறீங்களோ நான் ஒரு 9 கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 9:05 கிளிக் பண்ணிட்டு ஏஎம் கொடுத்துரு. ஓகே கொடுத்துக்கிறேன். என் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஸ்லிப் மூட் எப்போ எண்ட் ஆகணும், அது எப்போ முடியணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 9 கொடுத்துறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 6:50 ஓகே 6:50 ஏஎம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, பிஎம் கொடுத்துருக்கேன். என்னது பார்த்தா ஓகே எனக்கு கொடுத்துறேன். இப்படி கொடுத்துட்டே பார்த்தா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டேஸ் கேட்கும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் எல்லா டேயும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைம் ஆனால் பார்த்தா ஆட்டோமேட்டிக் பார்த்தா ஸ்லிப் மூடில் போய்டும். ஓகேங்களா, ஸ்லிப் மூட் அக்கௌண்ட் பார்த்தா ஸ்லிப் மூட்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் பார்த்தா ஃப்ரைடே அண்ட் சண்டே மட்டும் இந்த மாதிரி ஸ்லிப் மூட் பார்த்தா எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சேவ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்தா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் மூடில் போய்டும். ஸ்லிப் மூடில் இருக்கும். ஓகேங்களா, யாரும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ண வந்தாங்கன்னா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்டிவேட்னு காட்டாது, ஸ்லிப் மூட் அப்படின்ற மாதிரி பார்த்தா காட்டும். ஓகேங்களா, இப்படி தான் பார்த்தா ஸ்லிப் மூட் பார்த்தா ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தால் கூட ஆள் போட்டுருங்க. இதுக்காக நீங்கள் பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.